எஸ்டர்டே அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். போனப்போ இந்த தொட்டியில் வந்து அந்த கற்றாழை அதெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. செம்பருத்தி போன வாட்டி வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா பூ விட்டுருந்துச்சு. கலரும் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நான் 2 செம்பருத்தி மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் அந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் காக்ரோச் தொல்லை அதிகமாக இருந்தப்போ இது போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நான் அதை வாங்கியிருந்தேன். ஏன்னா இன்னொரு என்ன ரீசன் அப்படின்னா, பாப்பா வந்து அடிக்கடி ரூமில் போய் கதவை சாத்திப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அது கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. அதை அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா டோர் சாத்தும்போது கண்டிப்பாக அது இடிக்கும் அப்படின்றதுனால அவனுக்கு க்ளோஸ் பண்ண தெரியாது. ஸோ அதுக்காகவே நான் மெயினாக அதை போட்டிருந்தேன். கொஞ்சம் க்ராசரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மந்த்லி எப்போயுமே கொஞ்சம் தேவையானது எல்லாமே வாங்கி வச்சுப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கினேன். லிக்விட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் பேஸ்ட் அது எல்லாமே கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி காலையில் பாப்பா என்ன பண்ணா அப்படின்னா, செல்ஃபில் ஆயில் பாட்டில் வச்சுருந்தது எல்லாமே பிடிச்சி லைட்டாக மேலே சாய்ச்சிட்டான். நல்ல வேளைக்கு கீழே விழுந்திருந்தது. பட் அவன் காலில் படாமல் இருந்துச்சு. லைட்டாக அந்த எட்ஜில் மட்டும் நல்லா கிராக் விட்டுருந்தது. நான் தேங்க் காட் தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா அவன் காலில் பட்டிருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அவனுக்கு ஏதாவது அடிபட்ட மாதிரி ஆகிருக்கும், இல்லைனா கிழிச்சிருக்கும் கண்ணாடி அப்படின்றதுனால. உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பாப்பா ஸ்கூலுக்குலாம் கிளம்பிட்டான். அந்த நேரத்தில் தான் அந்த மாதிரி வேலையை பார்த்து வச்சுட்டு போயிட்டான். அவனை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் ரொம்பவே பயந்துட்டான். அவனை சமாதானப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்தோடனே இந்த வேலையை தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். செல்ஃபில் இருக்கிறது எல்லாமே கீழே இருந்ததை எடுத்து நான் மேலே அடுக்கிடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். நான் வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்தப்போ அம்மா வந்து அவசரத்துக்கு எனக்கு இது ரெடி பண்ணி கீழ் ஸ்லாப்லேயே வச்சு அடுக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து எல்லா பொருளும் கீழே இருந்ததுனால சரி இது கொஞ்சம் ஸ்லாப்பில் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்றதுனால, எனக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்றதுனால அம்மா கீழே நியூஸ் பேப்பர்லாம் போட்டு அடுக்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனால் அவன் இப்படி பண்ணுவான்றது எனக்கு தெரியாது. உப்பு ஜாடியும் எடுத்து இந்த மாதிரி தான் பண்ணான். நல்ல வேளைக்கு நான் பிடிச்சிட்டேன். ஸோ அதனால் எல்லாமே எடுத்து மேலே வச்சு விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக ஒரு சூடாக காஃபி போட்டு, கிளைமேட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு. சூடாக ஒரு காஃபி போட்டு சமோசாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காஃபி கூட ஒரு சமோசா வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. என்னோடய டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. உங்களுக்கு டே எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.